அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மெடிடேஷன் ட்ரஸ்ட் மூலமாக அரச விதைகளை புழல் ஏரியில் தூவுறதுக்காக வந்திருக்கோம். இது சென்னையில் மிக பழமையான ஏரி, மிக அருமையாக இருந்துச்சு, மிக பிரம்மாண்டமாக வேறு இருந்துச்சு. இந்த ஏரிகளில் இந்த அரச விதைகளை தூவுறதுக்காக வந்திருக்கோம். தமிழ் மெடிடேஷன் ட்ரஸ்ட் மூலமாக விதைகளை தூவுறது மட்டும் இல்லை, விதைகளை சேகரிக்கிறது, பராமரிக்கிறது, விதைக்கிறது போன்ற பல செயல்பாடுகளில் ஈடுபட்டுட்டு வரோம். இந்த செயல்பாடுகளில் நீங்களும் இணையணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைந்து செயல்படலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இடங்களில் அல்லது நீங்கள் போய் வர இடங்களில் போன்ற இடங்களில் விதை சேகரிக்கிற மை அல்லது விதை தூவுற மை சூழ்நிலைகள் அமைது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட இணைந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மெடிடேஷன் ட்ரஸ்ட் மூலமாக அரச விதைகளை புழல் ஏரியில் தூவுறதுக்காக வந்திருக்கோம். இது சென்னையில் மிக பழமையான ஏரி, மிக அருமையாக இருந்துச்சு, மிக பிரம்மாண்டமாக வேறு இருந்துச்சு. இந்த ஏரிகளில் இந்த அரச விதைகளை தூவுறதுக்காக வந்திருக்கோம். தமிழ் மெடிடேஷன் ட்ரஸ்ட் மூலமாக விதைகளை தூவுறது மட்டும் இல்லை, விதைகளை சேகரிக்கிறது, பராமரிக்கிறது, விதைக்கிறது போன்ற பல செயல்பாடுகளில் ஈடுபட்டுட்டு வரோம். இந்த செயல்பாடுகளில் நீங்களும் இணையணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைந்து செயல்படலாம். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இடங்களில் அல்லது நீங்கள் போய் வர இடங்களில் போன்ற இடங்களில் விதை சேகரிக்கிற மை அல்லது விதை தூவுற மை சூழ்நிலைகள் அமைது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட இணைந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். போன்ற இடங்களில் விதை சேகரிக்கிற மை அல்லது விதை தூவுற மை சூழ்நிலைகள் அமைது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களோட இணைந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்.